தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மக்கள் தொகை அதிகமாக சென்னை போன்ற பெருநகரங்கள் கான்கிரீட் காடுகளாக மாறுகிறது அப்படிங்கிறது இதற்கு முன்பே பல ஆண்டுகளாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் கட்டமைப்பு மாறுகிற போது அரசினுடைய விதிமீறல்களையும் சேர்ந்தே கட்டுமான பணியாளர்கள், கட்டுமான பொறியாளர்கள் இவங்கெல்லாம் மாற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. விதிகளை மாறுகிறவர்கள் தண்டிக்கப்படுகிறார்களா, அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பெரும் கேள்விகளாக எழுந்து கொண்டே தான் இருக்குது. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, மழை காலங்களில் சென்னை போன்ற பெருநகரங்கள் தினம் தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இதை நீதிமன்றமே பல நேரங்களில் கண்டித்திருக்கிறது, மீண்டும் கண்டித்து கொண்டே இருக்கிறது. இதுதான் நம்முடைய விவாதத்தினுடைய கருப்பொருளாக மாறி இருக்கிறது. கான்கிரீட் காடான சென்னை, விதி மீறுபவர்களுக்கு விருது வழங்கப்படுமா? இசாந்து விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்திருக்கிறாங்க. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு TDS ரவி, பத்திரிகையாளர் திரு VS ராமன், இருவரும் வரவேற்றுக் கொள்ளுங்கள். நான் ரவி சார்ட்டிருந்து இது ஒரு சாதாரண ஒரு விவாதமாக, யார் எங்கிருந்து இந்த கட்டுமான விதி மீறல்களை துவங்குறாங்க சார்? உங்களுக்கு ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஒரு லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டிகிட்ட போய் அப்ரூவல் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. 20,000க்கு உட்பட்டு ஒரு கட்டடம் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அது எலக்ட்ரிக்கல் போர்டில் போய் நீங்கள் நான் இந்த இடத்துல இதான் என்னுடைய பட்டா, இதான் நான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கை கொடுத்துட்டு நீங்கள் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டையும் வாங்கிட்டுடலாம். வாட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஆனால் 20,000க்கு மேலே அல்லது 30,000 40,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே கட்டும்போது லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டிகிட்ட நீங்கள் போய் ஒரு டிராயிங்கை கொடுத்து இதுதான் நான் கட்ட போகிறேன்னு சொல்லித்தான் அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கும்போதே அது வணிக வளாகமா அல்லது குடியிருப்பா அல்லது கொடோனா அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்து சொல்லித்தான் நீங்கள் வாங்கணும். இதை மாற்றக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குதுன்னு கேட்டால் திருப்பி LPA கிட்ட தான் நீங்கள் போகணும். ஐயா, நாங்கள் குடியிருப்புன்னு நாங்கள் வாங்கிட்டோம், இப்போ நீங்கள் எனக்கு இதை வணிக வளாகமாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சில விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு அதற்கான இந்த ஃபயர் விஷயத்துலேருந்து ஒவ்வொன்றுத்துக்கும் கரெக்டான ரெஃப்யூஜி சிஸ்டம் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவர் அதை மாற்றி கொடுப்பார். இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல இப்போ மதுரையில் நீங்கள் கட்டுறீங்கன்னா கோவிலை மீறி கட்டடம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் G+10 G+11 கிரவுண்ட்+11 கிரவுண்ட்+10ன்னு கொண்டு வருவாங்க. அதே பில்டிங்கை நீங்கள் சென்னையில் G+20 கூட கட்டலாம், 30 கூட கட்டலாம். ஒரு இடத்துல நிறைய குடியிருப்பு வர்றதுங்கிறது காலப்போக்குக்கு நல்லது. அடுத்த ஒரு 30-40 வருஷத்தை நீங்கள் மனசில் வச்சுப்பீங்கன்னா ஒரு இடத்துலையும் அப்பார்ட்மெண்ட் வர்றது அல்லது நிறைய கடைகள் வர்றதுங்கிறது நல்லது. ஆனால் அதற்கான தாற்பயங்களோடு நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால் லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டிகிட்ட இருக்குது, கார்ப்பரேஷன் கமிஷனர்கிட்ட இருக்குது, இவங்ககிட்ட தான் வரும். கிரடாய் அதுக்குன்னு சில சிஸ்டங்கள் எல்லாம் வந்துருச்சு. 10 வருடங்களுக்கு முன்னாடி 15 வருடங்களுக்கு முன்னாடி ரெரா இல்லாத நிலையில் எப்படி கட்டுறாங்க, எதில் கட்டுறாங்க, யார் கட்டுறாங்க, இதெல்லாம் கரெக்டாக தான் நடக்குதா, முறைப்படி தான் நடந்திருக்கான்னு தெரியாமல் நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கிடுவீங்க. ஒரு போலி அதிகாரியை பார்த்தது போல் சிபிஐ ரைடு, நான் சிபிஐலேருந்து வந்திருக்கோம் அப்படி சொல்லி ஒரு போலி ரைடு பார்க்குற மாதிரி இந்த ரெரா டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் பார்க்காம ஒரு டெவலப்பரை நம்பி அவர் அங்கே கட்டியிருக்காங்க, இங்கே கட்டியிருக்காங்க, இங்கேயும் கட்டியிருக்காங்கன்னு நீங்கள் போய் பணத்தை விட்டீங்கன்னா இந்த வழக்கு அந்த 22-23 வருடங்களாக செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிற ஒரு வணிக வளாகத்துக்கு வந்த பிரச்சனை போல தான் வரும். இப்போ யூபியில் இந்த புல்டோசர் பிரச்சனையை பேசுகிறாங்க இல்லையா, அது எப்படி அந்த புல்டோசர் பயன்படுத்தப்படுதுன்னா, நீங்கள் ஒரு தீவிரவாதி, நீங்கள் ஒரு ரவுடி, நீங்கள் ஒரு பிரச்சனையை கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு ஊடுருவல் பண்ணுகிறீங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டை இடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் வயலேஷனில் தான் வீடை கட்டுறீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு தகவல்லாம் கொடுத்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அது தான் நடக்கும். இங்கேயும் அந்த மாதிரியான ஒரு புல்டோசர் கலாச்சாரம் வர வேண்டும். நீங்கள் எங்கே செய்தி கேட்டிருப்பீங்க, பல என்ன தவறுகள் செய்கிறாங்க சார்? நீங்கள் அனுமதி பெறவில்லை, கிரவுண்ட்+1 இதெல்லாம் தாண்டி அதனால் என்ன இங்குள்ள சென்னையுடைய கட்டமைப்பு மாறுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு டார்மெட்ரி 10 பில்டிங்கா 11 அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது, விஷுவலாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதில் என்ன தவறு நடந்துற போது விஷுவலாக ஐடென்டிஃபை பண்ண முடியுங்கிறதோட
நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் லைன் கனெக்ஷன் வாங்கினா தானே நீங்கள் அங்கே இருக்க முடியும். நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டீங்க, லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டியை ஏமாற்றி 2 மாடி அதிகமாக கட்டிட்டீங்க, என்னன்னா தெரிய போகுது. நமக்கு தெரியுமா இவங்க போய் 12க்கு வாங்கினாங்களா 10க்கு வாங்கினாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறாங்க? சரி சார், இப்போ நான் என்னுடைய சந்தேகம் என்னன்னா, நீங்கள் ஓவராலாக 10 ஃப்ளோர்ஸ் தான் கட்டணும்னு வைக்கிறீங்க, அதை தாண்டி அப்படி சொல்லலையே. அந்தந்த இப்போ நீங்கள் வந்து நான் மதுரையை தான் ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொன்னேன். கோவிலுங்கிற அடிப்படையில் எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேயும் அது உண்டு. ஆனால் சாதாரணமாக நீங்கள் ஒரு அனுமதி கொடுக்கறதுங்கிறது அந்த சாயில் என்ன மாதிரியான மண், அது அந்த மண்ணில் எந்த இடத்துலேருந்து ஃபவுண்டேஷன் எடுத்து எவ்வளோ கட்டலாம்ங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் அனுமதி கொடுக்க போகிறீங்க. எந்த மவுண்ட் ரோட்டில் பல வருடங்களுக்கு முன்னாடி எல்ஐசி கட்டப்பட்டதோ அதே இடத்துல நீங்கள் 14 மாடி கட்டடம் கட்ட முடியாதுன்னு இன்றைக்கி சொல்லுவீங்களா? கட்டணும்னு தான் சொல்லுவீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த சாயில் வேறுபடுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரே மவுண்ட் ரோடாக இருந்தாலும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சாயலினுடைய தன்மை, அந்த மண்ணினுடைய தன்மை இந்த இடத்துல இருக்காது. அது இது சாண்டு வேறப்பட்டிருக்கலாம், கிராவலாக இருக்கலாம், பிளாக் காட்டனாக இருக்கலாம், பிளாக் இதுவாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் அந்த சாயில் இருக்கலாம். ஸோ அந்த நிலத்தை பார்க்குறாங்க, நீ என்ன கட்டுறேங்கிறத பார்க்குறாங்க, என்ன மாதிரியான ஃபவுண்டேஷன் கொடுக்குறீங்கன்னு பார்க்குறாங்க. அதுக்கு மேலே தான் நீங்கள் கட்டுறதை அனுமதிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், 24 இங்கே இதெல்லாம் உதாரணம் நான் வாங்கிக்கிறேன் சார். இது இங்கே எங்கேருந்து தவறுகள் அவங்க செய்யலாங்க, தவறாங்க, அரசு கண்டிக்கலையா, இல்லை அதிகாரிகள் அதை மானிட்டர் பண்ணலையா? அதிகாரிகள் மேலே தான் தவறு. எங்கே தவறு வருதுன்னு சொன்னால், நான் அனுமதிக்கிறதுக்கான அதிகாரியாக நான் இருக்கும்போதே நான் விதி மீறல்கள் இருக்கான்னு பார்க்குற பொறுப்பும் எங்கிட்ட தான் இருக்கணும். எவ்வளோ சார் ஊர் எனக்கு, நான் ஒரு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு எல்பிஏன்னு வச்சுக்கோங்க. என் கோயம்புத்தூர் வட்டாரம் எவ்வளோ இருக்கும்? அங்கே என்ன 40,000 கட்டடங்களாக இருக்கும்? நான் அங்கே ஒரு ஸ்குவாட் அனுப்பிச்சு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குது. நான் அதை பண்ணுறதில்ல. என் வேலையை பார்க்குறதே எனக்கு பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு நான் வந்து ஒரு ஆர்டிஐயில் கொண்டு போய் கொடுக்குறேன். எல்பிஐயில் வந்து ஒரு ஆர்டிஐ கொடுத்து, சார் இந்த இடத்துல இந்த வீடு தப்பாக கட்டியிருக்காங்க, நீங்கள் தயவு செஞ்சு அதை என்னன்னு பாருங்கன்னு கேட்குறோம். அவங்க உடனே ஒரு பதில் அனுப்புகிறாங்க. 29F படி 29G படி இதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. மேல்முறையீடு செய்ய இல்லைங்கய்யா, இந்தந்த செக்ஷனில் அது வருது, நீங்கள் அவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். 6 மாதம் 7 மாதம் இல்லாமல் நாம் போய் சொன்னாலே நமக்கு தகவல் கிடைக்கிறதில்ல. ஆக்சுவலாக அது அவங்க தான் பார்த்துக்கணும், யாருக்கு அனுமதி கொடுப்பதற்கான உரிமை இருக்கோ. நீங்க அதிகாரிகள், இப்போ உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் எல்லாருமே வரிசையா இருந்துகிட்டு கண்டிப்பா வர்றாங்க. அவங்களுக்கும் அது ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப எல்லாரும் கூட்டாதான் அதை கவனிக்க தவறிடுறாங்க. அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு அனுமதிக்கின்ற ஒவ்வொருவரும் அதற்கு பொறுப்பாக வேண்டும்ங்கிறது தான் இயல்பான ஒரு விஷயம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவங்களுக்குள்ள சிங்க்ரனைசேஷன் கிடையாது. கட்டுறதுக்கு எத்தனை துறைகளுடைய பொறுப்பு அங்கே இருக்கு? 3 இருக்கு. கார்பரேஷன் சொல்லப்படுற, அது கார்பரேஷன் இருந்தால் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி இருந்தால் முனிசிபாலிட்டிங்கிறது அது ஒரு அதிகாரி. எலக்ட்ரிக்கல் லைன் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட். எலக்ட்ரிசிட்டி போர்டு அது ஒரு டிபார்ட்மெண்ட்டு. லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி. 3 பேருக்கு அதில் வந்து முழு பொறுப்பு இருக்குது. கடன் கொடுக்குற வங்கி இருக்கு இல்லையா, கடன் கொடுக்குற வங்கிக்கு அதில் ஒரு பொறுப்பு இருக்கு. பிளான் படி கட்டுறாங்களா இல்லையான்னு ஒரு உதாரணம் சின்னதாக சொல்லி முடிச்சிடுறேன். நான் வந்து ஒரு பேங்க்கில் இருந்து கடன் வாங்கி, நான் எல்ஐசியில் வந்து கடன் வாங்கி என்னோடய வீடை கொடுக்குறேன். எல்ஐசியில் வந்து டாப்அப் லோன் இல்லைன்னு உடனே அந்த வீடை வந்து நான் இன்னொரு பேங்க்கு டாப்அப் லோன் இருக்குங்கிறதுக்காக மாற்றி விடுறேன். 20 வருஷமாக நான் பணம் கட்டுறேன், கட்டி முடிச்சிட்டேன்னு உடனே எனக்கு அவங்க டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுக்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பட்டா கொண்டு வாங்க, பட்டா பழைய பேரில் இருக்குது. ஐயா, இது அப்பார்ட்மெண்ட்டு, இதுக்கு பட்டா தேவையில்லை, ஒரு பட்டாவில் தான் இருக்கும் அப்படின்னு. இல்லை ரெஜிஸ்ட்ரார் கேட்குறாரு. ஸோ தடை செய்வதற்கு வருகின்ற இத்தனை அதிகாரிகள் அதை முடக்கிறதுக்கு வர்றதுக்கு யாருமே வர்றது கிடையாது. உங்களுக்கு அந்த என்ஓசி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ஓசி உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வேறு இடத்துல போய் அந்த கடன் வாங்குவீங்க, எங்கள் இடத்துல திருப்பி வரணும். இப்படி தடை செய்வதற்கு இத்தனை ஃபங்க்ஷன், இத்தனை சட்டங்கள் இருக்குது. ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கோ அதில் விதிமீறல்களை கண்டெடுத்து வெளில கொண்டு வர்றதுக்கோ உங்கள்கிட்ட அதிகாரம் கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க, விதிமீறல் படி நீங்கள் அடிக்கணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 80% கட்டடங்கள் அடிபடும். சரி சார், சென்னையில் மட்டும் இல்லை, பெருநகரங்களில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். ராமன் சார், விதிமீறல் அப்படிங்கிறது இந்த ரூல்ஸை வயலேட் பண்ணாமல் செய்யணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அது செய்கிற போது அரசுக்கு கட்டக்கூடிய அந்த ஃபைன் ரூபாவாக இருக்கட்டும், இல்லை அரசுடைய வருமானம், இத்தனை ஃப்ளோஸ் கட்டினா இவ்வளோ வருமானம், டேக்ஸு, இதெல்லாம் பிரச்சனையாகும். நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, மழைக்காலங்களில் வெள்ளக்காடாக சென்னை மாறுவதற்கு இந்த விதிமீறல்கள்லாம் ஒரு காரணம். அப்போ இது அரசுக்கும் பிரச்சனையான ஒரு விஷயம்தான். வரி வருவாய் இழப்பு அப்படிங்கிறத தாண்டி இது பிரச்சனை. இதை ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்காங்க? நீதிமன்றம் கேட்டிருக்க கேள்வி 100% கரெக்டான கேள்வி தான்.
இதற்கான பதில்களை ஆட்சியாளர்கள் கூற முடியாது, Yeah. நிச்சயமாக கூற முடியாது. ஏன்னா தங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை என்று சொன்ன போல, அதாவது எப்படின்னா ஒரு சினிமா படம், எங்கெல்லாம் வளையோசை கேட்கின்றதோ அங்கெல்லாம் என் ஆசை பறக்கின்றது போல் தமிழ்நாட்டில் வந்து டவுன்களில் சிட்டியில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, ஈரோடெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் எம்சன் சிமெண்ட் இருக்கின்றது அங்கெல்லாம் சிமெண்ட்டாக காணாது, வெறும் எம்சண்டை தான் காணும். கட்டிடத்துக்கான ஒரு நிலைப்பாடு. காரணம் என்னென்னா, இப்போ அவங்க என்ன சொல்கிற நீதிமன்றம் சொல்லி காங்கிரீட் சாலையெல்லாம் எல்லாமே பெருத்து போச்சு. அப்போ தண்ணியுடைய கட்டமைப்பு எங்கே போகும், எல்லாமே ஆற்றுல போகக்கூடிய எங்கே என்ன நிலை பண்ணிங்கன்னா, இதில் என்ன விஷயம்னா, கால் கிரவுண்டு 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 1200 ஸ்கொயர் ஃபீட்டு அரை கிரவுண்டு. இப்படி கால் கிரவுண்டு, அரை கிரவுண்டு, ஒரு கிரவுண்டு வாங்குறவங்க என்ன பண்ணால் அவங்க வேக்கன்ஸ் பிளேஸ் விட முடியாது. ஏன்னா இடம் அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்ததுன்னா அது ஒரு ரூமாக கட்டி வாடகைக்கு விட்டுருவாங்க. இதுதான் சென்னை மாநகரத்தினுடைய நிலைப்பாடு. சென்னை மாநகரத்தில் இப்போ புதுசாக தமிழக அரசு என்ன ஆர்டர் போட்டுக்குன்னா, ஆன்லைனில் நீங்கள் பட்டா எல்லாம் பக்காவாக இருந்ததுன்னா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அப்ரோடு வாங்கிடலாம். என்னென்னா அதுக்கு G+1 ஸ்டில் +1, அதுக்கு பேர் G+1 ஸ்டில் +1. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி மட்டும் எடுத்துக்கணும் எக்ஸாம்பிள். சென்னை மாநகராட்சியில் 15 மண்டலங்கள் நிறைஞ்சது. ஒரு அந்த மண்டலத்துக்கு உள்ளே இருக்க லிமிட் வந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் தான் அந்த மண்டலங்கள் அனுமதி கொடுக்க முடியும் ஜோனல் ஆஃபீஸில். இதுக்கு அடுத்து ரிப்பன் பில்டிங்கில் அம்மா மாளிகையில் 5வது மண்டலில் இருக்கிற டவுன் பிளானிங் செக்ஷன் தனியாக இருக்குது. அங்கே வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு தான் அனுமதி. 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அப்படின்னா நீங்கள் வந்து சிஎம்டியை தான் நாடணும். இந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட் அனுமதியில் இதில் என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட்னால், அதாவது இண்டஸ்ட்ரியல் அண்டு ஸ்கூல், இதில் வந்து எத்தனை அன்லிமிட்டாக எவ்வளோன்னு நீங்கள் கேட்டுக்கலாம், அதுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த நிலைப்பாட்டில் வரும்போது சிஎம்டின்னு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, டிடிசிபி சிஎம்டிஏ, முதல்ல இந்த சிஎம்டிக்கு வந்துடுவோம். சென்னை மற்றும் சென்னை புறங்களில் சிஎம்டியை கொண்டு வந்திருக்காங்க. சிஎம்டியை கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த லிமிட்டில் போகிறோம் பெரிய பெரிய பில்டர்ஸ் தான் போகிறோம். 2000 கோடி 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர்கள் அரசியல் பின்புலத்தோடு, அந்த பின்புலங்கோடு இருக்கும்போது அந்த துறையை பராமரிக்கக்கூடிய இந்திய ஆட்சி பணியாளர் துறைகள், ஹவுசிங் போர்டு துறைகள், சிஎம்டி துறை, இதெல்லாம் ஒரு இணங்கிட்டு ஒரு சிண்டிகேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்களே ஒரு 100 கிச்சன்னா 100 வீடு, அதாவது அது அப்ரோடு உள்ளவங்களுக்கு தெரியும். கிச்சன் கணக்கு தான் எங்களுக்கு வந்து இப்போ சிஎம்டியில் வந்து கிச்சன் கணக்கு தான். ஒரு கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா பில்டிங் அப்ரோடு நல்லா புரிஞ்சுடுங்க. நீங்கள் சிஎம்டி அனுமதிக்கு நீங்கள் அப்ரோடு வாங்க போனீங்களா, நீங்கள் வாங்க போகும்போது உங்களுக்கு தேவையான ஃப்ளாக் டேக்ஸ் ஃபீஸு, எஜுகேஷனல் ஃபீஸ் இதெல்லாம் நீங்கள் கட்டி எல்லாம் போக சைடிஸ்ட்டு மட்டுமே 40,000 to 50,000 வரைக்கும் வாங்குறாங்க. ஒரு பில்டிங், ஒரு கிச்சன் அப்ரோடுக்கு, ஒரு வீடு. இல்லை அது ஏன் கொடுக்கணும்னு தேவை இருக்கா? கொடுத்தா தான் நீங்கள் அதுக்கு ஆன்லைன்ல எல்லாமே இருக்கு. ஐயா நீங்க ஆண்டவனே வந்தா கூட இல்ல ஆன்லைன்ல எல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் நீங்க ரைட்டு. நீங்க இப்போ ஜாதி சான்றிதழ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க, இருப்பிட சான்றிதழ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் பட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பட்டாவுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கிடுவோமே. நீங்கள் என்ன இருந்தாலும் அந்த வில்லேஜ் ஆஃபீஸை பார்க்காம உங்களுக்கு கிடைக்காது சார். என்ன சார் ஒரு 15 daysல நாங்கள் 30 daysல நாங்கள் கோரி போட்டு விடுவோம். போங்க, நீங்கள் வந்து வேக்கன்சி பிளேஸ் வரல, OSR லேண்ட் வரல. உதாரணத்துக்கு பார்த்தீங்களா, நீங்கள் 2 ஏக்கர் லேஅவுட் போடுறீங்க, 2 ஏக்கர் லேஅவுட் விடலைன்னா அவங்க விடலை இல்லை சார். இல்லை 2 ஏக்கரில் நீங்கள் லேஅவுட் போடுறீங்களா, 10% வேக்கன்சி பிளேஸ் ஒதுக்கணும். அதுக்குன்னு ஒரு பார்க்கு கட்டணம் ஒதுக்கணும். அதுக்கு இந்த சென்னையில் பார்த்தீங்களா, கவர்மெண்ட் பத்திரப்பதிவுத்துறையில் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 300 வச்சுருங்களேன். ப்ரைவேட்டஸில் அதே ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 3000 ரேட்டு போகுது. அப்போ அந்த 10% இடம் ஒதுக்கிறல அதே சிஎம்டியில் இந்த 10% OSR அவன் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுவான் பில்டர். வாங்கி கொடுத்து அதே லேண்ட் இதாகும்போது அதில் தான் உங்களுக்கு கோடிக்கணக்கான அமௌண்ட்டில் என்னென்னா துறை சார்ந்த அமைச்சர்களும் துறை சார்ந்த அரசு துறை அதிகாரிகளும் துறை சார்ந்த துறையும் சேர்த்து ஒரு 3-in-1 அன்கோ போடுக்கும்போது இப்போ புரியுதா சிமெண்ட்டு இதாகிறது எங்கே பண்ண முடியும். நீங்கள் உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்களா, மண்டலம் 3, மண்டலம் 9, மண்டலம் 11, மண்டலம் 12, மண்டலம் 13, மண்டலம் 15ல், அதிலும் குறிப்பாக மண்டலம் 15ல் OMR ECR ரோட்டெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிற எல்லா இன்ஜினியர்களுக்கும் A2 AC அத்தனை பேருக்கும் பார்த்தீங்களா, அதாவது இதில் வந்து என்ன பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரு ஆட்சேபனை கொடுத்து எல்லாருமே அந்த கோர்ட்டு, ஏன்னா எல்லாமே அப்ரோடு வாங்காத லேண்டுகள். OMR ECRல பார்த்தீங்கன்னா 50% அப்படியே கொடுக்க முடியாது. ஏன்னா கடற்கரை ஒரு உரமாக ஒட்டி உள்ள இடத்துல கொடுக்க முடியாது. ஆனால் வாங்குற கட்டிக்கூடிய ஆட்கள்லாம் பெரும் விவிஐபிகள் நீங்கள் அவங்க அப்ரோடு வாங்கினா கேட்க முடியுமா? எதை வச்சு நீங்கள் கேட்க முடியும்? அப்படி இருக்கும்போது நீங்கள் சென்னை மாநகராட்சியில் ஒரு கணக்கு எடுத்து பாருங்கள். சென்னை மாநகராட்சியோட 15 மண்டலங்களிலும் மண்டலம் 15ல் உள்ள OMR ECRல தான் அதிகமான கோர்ட்டு வழக்குகள் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீதிமன்றம் இதெல்லாம் கண்காணிக்கும் போது அந்த துறை சார்ந்த அது இன்னும் ஒரு அதிகாரி மேல நடவடிக்கை வரும். முடியாது சார், எடுக்க முடியாது சார். புறம்பா அனுமதி கொடுத்திருக்காங்க, ஒழுங்காக அவங்க அதை கண்காணிக்கல, மேற்பார்வையிடல அதிகாரிகள்னா அவங்க மேல நடவடிக்கை அவர்கள் எல்லாம் கண்காணிக்கின்றார்கள். அவர்கள் நீங்கள் ஒரு நேர்மையான வாய்மையான தூய்மையான தமிழக அரசின் வாய்மையே வெல்லும் என்ற முத்திரைக்கு உட்பட்டு உள்வாங்கி நேர்மையான ஒரு அதிகாரி அங்கே நடவடிக்கை எடுத்தால் அடுத்த முறை அங்கேருந்து யார்கிட்ட ஃபோன் வரும் தெரியுமா? மண்டல தலைவர்கிட்ட ஃபோன் வரும், மேயர்கிட்ட ஃபோன் வரும், டெப்டி மேயர்கிட்ட ஃபோன் வரும், அமைச்சர்கிட்ட ஃபோன் வரும், அமைச்சர் பிஏட்ட ஃபோன் வரும், இல்லை உயர் அதிகாரி வக்கரத்தில் ஃபோன் வரும்போது அந்த அதிகாரி மாற்றப்படுவார். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணு கண்டிடாமல் இருப்பான்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு 2017 ஆண்டில் சென்னை மாநகராட்சி 9 மண்டலம் 9 125வது டிவிஷன் வட்டம் அதை விட 2017 ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீடு கட்டும்போது குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பிக்குள்ளே தகராறு. அவங்க நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றம் கடந்த ஒரு 10 நாளாக சென்னை மாநகராட்சியுடைய மண்டலம் 9 இருக்கிற அந்த இப்போ பார்க்கக்கூடிய சேர்ப்புரோட்ட நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா 2017 இது ஏன் இதை நீங்கள் அப்படி வாங்கல? அப்போ அந்த பேர்லேருந்து அதிகாரிகள் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பேரில் வேலை செஞ்ச அதிகாரிலாம் மாறி ஏதோ ஒன்று வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இங்கேருந்து அந்த நேரத்தில் வேலை செஞ்ச அதிகாரிலாம் வேறு மண்டலத்துக்கு பணியாற்றிட்டாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ கரண்டில் இருக்கிற அந்த ஈகிட்ட வந்து ஏற்கனவே வேலை பார்த்த அதிகாரி என்ன கேட்குறாங்க? ஏப்பா பேர்லாம் சொன்னால் கேட்குறாங்க. அப்போ நீதிமன்றம் 2017 அந்த லிஸ்ட்டு எடுக்கும்போது அந்த நேரத்தில் யார் பணியாற்றல சொல்லி தான் ஆகணும். அப்போ இப்படி நீதிமன்றம் கேட்குற கேள்விக்கு ஒரு அதிகாரிகள் உண்மையான தகவலை சொல்ல முடியாமல் முன்னுக்கு முன் துவைக்க காரணம்னா சென்னை மாநகராட்சி ஒரு உதாரணம். நீங்கள் சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா 100% யாரும் சிஎம்டி இது சட்டத்துக்கு போகிற ஒப்புப்பட்டு அந்த அனுமதி வாங்க முடியாது சார். எல்லாருமே 5 ஸ்கொயர் ஃபீட்டு 20 ஸ்கொயர் ரோட்டில் வந்து கட்டிடுவாங்க. அத்தனை விஎப்புகள் கட்டுற வீடெல்லாம் பாருங்கள், ரோடு ஃபுல்லாக சிமெண்ட் அடைச்சி போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து தண்ணி எங்கே போகுன்னு சொல்லுங்கள், எந்த இடத்துல பாருங்கள். அதாவது சரி, இப்போ ஒரு நீதிமன்றம் இது போன்ற ஒரு அறிவுறுத்தலை கொடுக்க அப்படின்னா இன்னும் ஒரு வேகப்படாதா? மாநகராட்சி இது போன்றதெல்லாம் வேகமாக செய்ய ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். அதுக்கு 2014 போரூர் மௌலிவாக்கம் 12 மாடி பில்டிங் இருந்துச்சு பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 61 பேர் பலியானாங்க. இன்னும் எத்தனை பாடி இருக்குன்னு அது டக்குனு இழுத்து முடிட்டாங்க. அன்னைக்கு எதிர்க்கட்சியாக தலைவராக இருந்தால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கோர்ட்டில் நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்தாங்க. இன்றைக்கி ஆளுங்கட்சியாக வந்தோடனே வில்சன் வழக்கறிஞர் என்ன சொல்லிருக்காருன்னா, நாங்கள் அதை வாபஸ் பண்ணுறோம், நாங்கள் போட்ட கேஸை அன்றைக்கி உள்ள நிலைப்பாடை போட்டால் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி வாபஸ் பண்ணுற நிலைமையில் இருக்கும் போது, அன்று எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, இன்று ஆளுங்கட்சி இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும் போது இல்லை ஆட்சி அதிகாரம் அரசியல்வாதிகளுக்கு இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய ரூலிங் எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்டி எலக்ட்ரிசிட்டி போர்டு இபி டிபார்ட்மெண்ட்டும் டாஸ்மார்க் டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் எப்படி அரசினுடைய கஜானாக்கு சில 100 கோடி தான் போகும். ஆனால் மறைமுகம் எத்தனை 1000 கோடி போகணும் உங்களுக்கு தெரியும். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் எந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மாற நிலைப்பாடு என்றால் பில்டிங்கில் தான் சார் பைசா. பில்டிங்கில் வேலைச்சேரி போய் பாருங்கள். இல்லை பில்டிங்கில் காசு வருமானம் வேக்கண்ட் லேண்டில் அவங்க சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இத்தனை விதிகளையும் கீழ் மட்டத்திலேருந்து மேல்மட்டத்துடைய அதிகாரிகளுடைய பார்வைகளை தாண்டி விதிமீறல் நடக்குது, நீதிமன்றம் கண்டிக்கிற அளவுக்கு நடக்குன்னா மேலேருந்து இன்னொரு முறை ஒரு ரிவைவ் கமிட்டியோ இதெல்லாம் உருவாகாதா சார்? இது பல முறை போவோம், வழக்குகளே இல்லாமல் இல்லை, இந்த மாதிரி வயலேட் பண்ணி கட்டுறாங்கன்னு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நீதிமன்றத்திற்கும் வழக்கு போகுது, இடிக்கிறாங்க, இதெல்லாம் போயிட்டு தானே இருக்குது. அப்போ ஏன் அந்த பாடி இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகலை? இல்லை இடிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் வந்து நான் கேள்விப்பட்ட வகையில் சென்னையில் வந்து இத்தனை வீடை இடிச்சிருக்காங்க, இத்தனை கட்டடங்களை இடிச்சிருக்காங்கன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடிகை ஸ்ரீதேவியோடைய ஒரு வீட்டை இடித்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயஸ் கார்டனில் போய் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பண்ணாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒழிய எனக்கு தெரிஞ்சு இந்த வீடை இடிக்கிறாங்கங்கிற கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னா நீங்கள் தொலைக்காட்சியில் நிறைய போட்டு காட்டுவீங்க, அது மூலமாக எனக்கு மனசில் பயஞ்சிருக்கும். அதுக்கெலாம் வாய்ப்பில்லை. கேள்வி என்ன அப்படின்னா, பேசும்போது ஐயா ஒரு விஷயம் சொன்னார் எம்சாண்டை பற்றி. எம்சாண்டில் எந்த தவறும் இல்லை, எம்சாண்டை தான் நீங்கள் பயன்படுத்தி ஆகணும். 192 நாளில் எல்லா நாடும் ரிவர் சாண்ட் வச்சுருக்கிற ஒரு விஷயம் இல்லை. ரிவர் சாண்ட் வச்சுருக்கிற கேரளாவே இங்கேருந்து மணலை கடத்திக்கிட்டு போகுது. ஏன்னா தன்னுடைய நாட்டை தான் பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக அது பண்ணுதுங்கிறதுனால எம்சாண்டை நீங்கள் தவிர்க்கிறதுல தப்பே கிடையாது, எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் அதை தான் நீங்கள் அழகாக பயன்படுத்தணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரெண்டாவது வந்து இப்போ ஒரு விண்டோ சிஸ்டம் வைக்கிறீங்க, ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வைக்கிறீங்க. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் முதலீடு போட வர்றான்னா ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் அவனுக்கு எல்லாம் கிளியர் டக்குன்னு ஆகுது, அவர் வந்து அந்த இடத்துல தொடங்கிடுறாரு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இதுக்கும் வரணும். இப்போ என்னென்னா, எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு நான் தனியாக டீல் பண்ணணும், வாட்டருக்கு நான் தனியாக டீல் பண்ணணும், கட்டடத்துக்கு நான் தனியாக டீல் பண்ணணும். இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வருது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாமே அடுத்த 3 மாதத்துக்குள்ளே
தங்களுக்கான ஒப்புதல்களை நாங்கள் முறையாக தான் கட்டியிருக்கோங்கிறத அப்லோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். நேர்மையாக அரசு நடத்தணும், மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதாக இருந்தால், நானாக இருந்தால் அப்படி தான் பண்ணுவேன். ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஓப்பன் பண்ணி 3 மாதம் டைம் தரேன். ஐயா மோடி ஐயா 500 1000 ஒழிக்கும்போது கொடுத்தா மாதிரி கொடுத்துட்டு, யாராக இருந்தாலும் நீங்கள் இதுபடி தான் கட்டியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி விதிமீறல் பண்ணி கட்டியிருந்தீங்கன்னா இவ்வளோ பெனால்ட்டியை கட்டிட்டு நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்க. ஆனால் அதற்கு தேவையான அளவுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்கன்னு உடனே ரோடுலேருந்து இவ்வளோ ஹைட்டில் வந்து என்ஜிஎலை கொண்டு வருவான், நேச்சுரல் கிரவுண்ட் லெவலில் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வருவான், எஃப்எஃப்எல் ஃபினிஷிங் லெவல் இந்த அளவுக்கு கொண்டு வருவான், அப்புறம் கட்டடம் கட்டுவான். இப்போ இங்கே சிந்துக்கின்ற தண்ணியெலாம் என்ன ஆகணும், ஒரு ஃபோர்ஸில் அப்படியே அந்த ஏரியா பூரா சுற்றணும். ஸோ நியாயமாக கட்டப்பட்டிருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பில்டிங்லேயும் இந்த வெள்ளம் போகும். இதை தான் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுறாங்க. நீ பெருசாக கட்டணுங்கிறதுக்காக சாலையை விட அதிக உயரத்தில் எல்லா வேலையும் பண்ணி நீ பந்தாவாக சேஃபாக கட்டுற மாதிரி கட்டிட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மற்ற பில்டிங்களெல்லாம் நீ சாவடிக்கிற, அதற்கு உடன்படி இருக்கக்கூடாது. நான் ஒரு வீடு கட்டும்போது, நீங்களோ ஒரு வீடு கட்டும்போது ரோடை விட வீடு வந்து பெருசாக இருந்தது. உங்கள் அப்பா கிட்ட கேட்டிங்கன்னா, பெரியவங்க கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. இந்த ரோடு போட்டு 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 என் வீடு இப்போ பள்ளத்துக்குள்ளே போயிடுச்சு. மழை நீர் வந்தால் தண்ணி உள்ளே வர்றதுங்கிறது யதார்த்தமாக நடக்குது. அப்போது ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வாங்க, 3 மாதம் டைம் கொடுங்க, நான் முறையாகத்தான் கட்டியிருக்கேன்னு ஒவ்வொரு பில்டிங்கையும் அறிவிக்க சொல்லுங்கள். அப்படி முறையற்ற நடந்திருந்தால் அதற்கு பெனால்ட்டியை கொடுங்க. விதிமீறல்கள் தனியார் கட்டடங்களுக்கு மட்டும் இல்ல, அரசு போடக்கூடிய சாலைகளும் விதிமீறல் எல்லாத்துக்கும் இருக்கு. அரசு பில்டிங்ல இல்லைன்னு யார் சொன்னாங்க? எல்லாத்துலயும் இருக்கு. நீங்க அப்படி பார்த்தா நம்ம சொல்லுவோம் இல்லையா, பாப்புலர் டயலாக் பேசணும்னா வள்ளுவர் கோட்டம் ஏரியில் கட்டப்பட்டதுன்னு சொல்றதுல இருந்து நீங்க விமர்சிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், யாராக இருந்தாலும் ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, என்னோடய டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு நான் முறையாக தான் கட்டியிருக்கேன்னு டிக்ளேர் பண்ண சொல்லுங்கள். அப்படி டிக்ளேர் பண்ணும்போது முறையற்று இருந்ததுன்னா அதுக்கான பெனால்ட்டியை கட்ட சொல்லுங்கள். பெனால்ட்டி கட்டுறதோடு நிறுத்திக்காமல் அந்த முறையற்று இருப்பதை தவிர்ப்பதற்கு நீங்கள் போய் 10வது மாடி இடிக்க முடியுமான்னு கேட்டால் இடிக்க முடியாது. அதில் என்ன ப்ரிகாஷன் எடுக்கணுமோ அந்த ப்ரிகாஷனுக்கு அவனுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க. அதற்குள்ளே அவன் செஞ்சுட்டான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வைப் அவுட் பண்ணிடலாம். இது ஒரு விஷயம். குறைந்தபட்சம் இப்போ எல்லா பில்டிங்குமே புதுசாக தான் மாறிட்டுருக்கு. யாரும் வந்து பழைய இடத்துல இல்லை, அவன் விற்றுட்டு போயிடுறான், புது பில்டிங்காக தான் மாறிட்டுருக்கு. புது பில்டிங்லையாவது ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வந்து இவர் எல்பிஏல இதெல்லாம் கொடுத்துட்டாரு, லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டியில் வரைவை கொடுத்துட்டாரு, அப்ரூவல் வாங்கிட்டாரு, அதனால் நான் கரண்ட்டை கொடுத்தேன். இவர் கரண்ட்டுக்கான வேலை என்னவோ அதெல்லாம் பண்ணிட்டாரு, டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுட்டாரு, அதெல்லாம் பண்ணிட்டாரு, அதனால் நான் வாட்டர் கொடுத்தேன் அப்படிங்கிறதையாவது முயற்சிப்படுத்தி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு நடந்திருக்கு சார். சிபிடபிள்யூடியோட ஒரு ஆர்டரு, மத்திய அரசினுடைய ஒரு ஆர்டரு கட்டியிருக்கிறது திருச்சியில். டிடிசிபிக்கு போய் என்ன பேச சொல்கிறாங்க. எதுக்குங்க நான் பேசணும், கட்டடம்லாம் கட்டி முடிச்சாச்சு. இல்லை இன்னும் டிடிசிபி அப்ரூவல் வரல. டிடிசிகிட்ட போய் என்னங்க பிரச்சனை, எதுக்காக அப்ரூவல் கொடுக்கல, நீங்கள் இந்த டீட்டெயில் கொடுக்கல, அந்த டீட்டெயில் கொடுக்கல, இந்த டீட்டெயில் கொடுக்கல, இந்த டீட்டெயில் கொடுக்கல. அதற்கப்புறம் அந்த டைரக்டர்கிட்ட கொண்டு போகிறோம். டைரக்டர் வந்து நாளைக்குள்ளே இந்த பிரச்சனை முடியணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அடுத்த நாள் எனக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு. இது எல்லாராலையும் பண்ண முடியுமா? ஒரு கட்டணம் கட்டி, அது ஒரு கல்வி நிறுவனத்துக்கான கட்டடம், சிபிடபிள்யூடி அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்சி கட்டி கொடுக்குறோம், டிடிசிபியில் பிரச்சனை உடனே. ஆனால் அடுத்த நாளே சால்வ் ஆகுது. எதை இழுக்க முடியுமோ ரப்பர் பேண்ட் மாதிரி அதை சுருக்கிறீர்கள், ரப்பர் பேண்ட் மாதிரி. இதுக்கு நடுவில் மாட்டி முடிக்க போகிற அந்த அடிப்படும் இல்லையா சுருக்கும் போது, அது யார் வழின்னா மக்கள். இதுதான் பிரச்சனை. கட்டுப்படுத்த வழி இல்லையா சார்? 2 வழி தானே இருக்குது. இருக்கின்ற கட்டடங்கள் டிக்ளேர் பண்ணணும், தான் எந்த விதத்தில் முறைகேடு பண்ணியிருக்கோங்கிறத டிக்ளேர் பண்ணணும். ரூபா நோட்டை மாத்திர மாதிரி தான் சார். 500 ரூபாய் 1000 ரூபாய் மாற்றிட்டு எதுக்கு 2000 ரூபாய் கொடுத்தோம்? உடனே எல்லாருக்கும் பணம் போகணுங்கிறதுக்காக கொடுத்தோம். அப்புறம் ஏன் 2000 ரூபாய் எடுத்தோம்? அதையும் பதிக்கினா அதனால் எடுத்தோம். இப்போ இயல்பு நிலைமைக்கு வந்துட்டோமா? கொடுக்குற பணம் புழக்கத்தில் இருக்கா? அந்த மாதிரி தான் கட்டடத்துக்கும் பண்ணணும். இதை செய்யாமல் இருந்துட்டு போகட்டும், நீ மட்டும் ஒழுங்கா, அங்கே மட்டும் நடக்கலையா, உத்தரப்பிரதேசில் நடக்கலையா, குஜராத்தில் நடக்கலையான்னு கேட்டுட்டு பொழுது ஓட்டுவீங்கன்னா இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். கம்பேரிட்டிவ்லி மற்ற மாநிலங்களை தாண்டி நெறிமுறைகளை முறையாக பின்பற்றுறாங்களா? நீங்கள் எங்கெல்லாம் பணம் வாங்குறீங்களோ அந்த இடத்துலலாம் இந்த தவறு வந்து தானே ஆகணும். உதாரணத்துக்கு இப்போ நரிமன் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனை தானா? ஆமாம். இப்போ மகாராஷ்டிராவில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 30 வருடத்தை தாண்டி வந்துட்டாங்க. அங்கே வந்து ஒரு சென்ட்டினுடைய விலை என்னங்கிறது இங்கே வந்து 4 ஏக்கர்னுடைய விலைங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ நரிமன் பாண்டில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மகாராஷ்டிராவில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஐயா நீங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுறீங்களே மத்திய அரசுக்கு பணம் கொடுத்தா எனக்கு திருப்பி வரமாட்டேங்குதுன்னு. அதுக்கு ஒரு 9 வெயிட்டட் ஆவரேஜ் போட்டிருக்காங்களா, அதில் ஒன்று என்ன,
காடுகள் பராமரிக்கப்படுகிறதா, நிலம் பராமரிக்கப்படுகிறதா, நிலத்தினுடைய விகிதாச்சாரம் என்ன, இதெல்லாம் பார்த்து தானே உங்களுக்கு அந்த ₹1 இவ்வளோ பைசாங்கிறது உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அது ஏன் மகாராஷ்டிரா கிடைக்குது, அது ஏன் உத்தரப்பிரதேசம் கிடைக்குது, அது ஏன் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல அப்படின்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு சீரழிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டோம். நம்மளதில் கிராமங்கிறது குறைந்து செமி அர்பன் வந்து அர்பன் அதிகமாகி நம்ம இப்போ மெட்ரோவில் நிறையா இருக்கோம். இது எல்லாமே அழிவின் உச்சகட்டம். அதுக்கு ஒரே விஷயம், நீங்கள் வெளிநாட்டிலேருந்து முதலீடு போடுறவனுக்கு மட்டும் சிங்கிள் விண்டோ வைக்காதீங்க. நான் போடுறது எல்லாமும் முதலீடு தான். எனக்கு அனுமதி கொடுப்பதும் அதுக்கப்புறம் அதிகாரிகளை போய் பார்க்கணும், அந்த சிக்கல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே. நான் ஒரு கவர்மெண்ட் கட்டடம் கட்டி கொடுத்ததுக்கு டிடிசிபிக்கு போனதை நான் சொல்கிறேன். 4 வாட்டி அலைய விட்டாங்க. 5வது வாட்டி நான் டைரக்டரை போய் பார்க்குறேன். டைரக்டர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நாளைக்கு 11 மணிக்குள்ளே இது முடியணுங்கிறாரு, முடியுது. ஸோ தப்பு மேலிடத்தில் இருக்கா கீழிடத்தில் இருக்காங்கிறது இல்லை, தப்பு இருக்குது, சரி பண்ணமோ அவங்களுக்கு தெரியுது, ஆனால் தப்பு நடக்குது. ராமன் சார், ஏதாவது காலகட்டங்களில் இது மிகச்சரியாக யாரால் கண்டிக்கப்பட்டிருக்கா? அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வீடுகள்லாம், அதாவது சென்னையில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கமர்ஷியல் லாக் அண்ட் சீல் பண்ணுவாங்க. ஹை ப்ரெஷர், அதாவது இது கூட இந்த லாக் அண்ட் சீல் என்பதுன்னா விதிமுறைகளை மீறிப்பட்டிருக்காங்க. இப்போ G+2 2 கேட்பாங்க. அவன் யாருக்கும் தெரியாது, எக்ஸ்ட்ரா ஒரு பில்டிங் கட்டுவான். அந்த பில்டிங் கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த வார்டை பார்க்கக்கூடிய ஏஇக்கள், அதுக்கடுத்து உதவி சேர்ப்பில் ஏஸ்கோர்னு சொல்லுவாங்க. சென்னை மாநகராட்சியில் பில்டிங் கட்டுறதுக்கு எல்லாமே ஜோனல் ரீதியாக பாஸ் யாருன்னா உதவி சேர்ப்பாளருக்கு என்ன சொல்லக்கூடிய ஏஸ்கோர்னு சொல்லுவோம். இந்த உதவி செயற்பொருளார் ஏஸ்கோருங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பில்டர் கூட டைவப் ஆயிடுவாங்க. ஸோ ரொம்ப அதுக்கு மேலே பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுத்தோன்னா அந்த பில்டிங் நீங்கள் விதிமுறையை மீறி கட்டிக்கிங்கன்னா லாக் அண்ட் சீல் பண்ணுவாங்க. ஒரு ரிப்பனை 4-5 ரிப்பனை கொண்டு ஒரு சீலை போட்டு வைப்பாங்க. அப்புறம் அந்த பில்டரை பார்க்க வேண்டியவர்களை பார்த்து, இந்தியன் படத்தில் செந்தில் சொல்லுவார், பேப்பர் கம்மியா. ஒரு சந்தேகம் கேட்குறேன், இங்கே ஒரு பில்டிங்கை 3 மாடி கட்டக்கூடாது, அவங்க 4 மாடியே கட்டியிருக்காங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு 2 மாடி தான் கட்டணும் அனுமதிக்கணும், இவங்க ஆட்டோமேட்டிக்கலி ஒரு கேஸை பக்கத்து பில்டிங் அப்படி சொல்ல முடியாது சார். அது அவங்கவுங்க வசதியை பொறுத்து சார். இல்ல ஒரு வசதி இல்ல, ரூல்ஸே இருக்கு. ரூல்ஸ் இருக்குது, ஃபவுண்டேஷன் எப்படி போடுறாங்க, ரூல்ஸ் இருக்குது சார், ரூல்ஸ்லாம் இருக்குது. பட் அது இப்படிலாம் நீங்கள் கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் வீடு கட்ட முடியாது சார். நல்லா இருக்க முடியாது. ஆமாம், யாரும் வீடு கட்ட முடியாது, யாரும் பயணிக்க முடியாது. அதில் நிறைய அதுக்குள்ள விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சந்தை இப்போ பக்கத்தில் ஒருத்தவங்க ரூல்ஸ் இல்லாமல் ரூல்ஸை வயலேட் பண்ணி கட்டி இருக்கிறாங்க, அவங்களும் அங்கே இருக்கிறாங்க. நாங்கள் ஓரளவுக்கு தான் ரூல்ஸை வயலேட் பண்ணியிருக்கோம், ஆனால் எங்களுக்கு லாக் அண்ட் சீல் பண்ணுறீங்க. ஆமாம் சார், இந்த பிரச்சனை சென்னை மாநகராட்சி, இந்த பிரச்சனை சென்னை மாநகராட்சியில் 40% பிரச்சனை இருக்குது. நீங்கள் சொன்ன இதுதான், இதே கம்ப்ளைண்ட்டு, இதே பிரச்சனைகள். பில்டிங் டெமாலிஷன் பண்ணும்போது இது கட்டுறது முறைப்படி அப்ரூவ்டு வாங்கல, புகார் மேலே புகார் கொடுத்து ஒன்றுமே பண்ண முடியாது சார். அந்த மாதிரி காரணம் இதுக்கு பேசிக் நீதிமன்றமே ஆய்வு பண்ணால் தான் இதுக்கு விடைவு கிடைக்கின்றது. இவங்களால பெருசாக பண்ண முடியாது சார். இவங்களால நிச்சயமாக பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, நீங்கள் சாமானியமான ஒரு ஆள் இன்றைக்கி மெட்ராஸில் வீடு கட்டிங்களா, ஃபஸ்ட்டில் வாட்டர் அதெல்லாம் வீடெல்லாம் கட்டி முடித்தோடனே நீங்கள் பிளான் அப்படி வாங்குறீங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளைக்கு நீங்கள் வாட்டர் சப்ளை முடிஞ்சோன்னா அடுத்து அதே மெட்ரோ வாட்டரில் யூஜிடி கனெக்ஷன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யூஜிடி கனெக்ஷன் நீங்கள் போகும்போது அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, யூஜிடி மெட்ரோ வாட்டரில் ஏரியா இன்ஜினியர் ஆஃபீஸில் போனீங்களா, அந்த இன்ஜினியர் முதல்ல வார்டு கவுன்சிலில் பார்த்துட்டு சொல்கிறாங்க. 2 விஷயம் சொல்லிடுறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நான் மடைமாற்றல இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன தெரியுமா ரூலு, நீங்கள் அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வருடத்திற்கோ அல்லது 2 வருடத்துக்கோ திருப்பி நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு நான் இந்த பொண்ணை பையனை நல்லா தான் வளர்த்துட்ருக்கேன்னு நீங்கள் காட்டணும். ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு இந்தியாவுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை, தாய்மை எல்லாருக்கும் இருக்குது. இருந்தாலும் இந்த ரூல் கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டில் பல நாடுகளில் நான் ஒரு டாக்டராக இருந்தாலும் 2 வருஷத்துக்கு ஒரு முறை நான் எக்ஸாம் எழுதணும். இங்கே வெறும் டெம்போவுக்கு மட்டும்தான் எஃப்சி, மற்றதுக்கு எதுக்கும் எஃப்சியே கிடையாது. நான் ஒரு கட்டடம் கட்டியிருக்கேன், இந்த கட்டடத்தை நான் நல்லா மெயின்டைன் பண்ணுறேன்னு நான் எஃப்சி வாங்கணுங்கிற ரூலை நான் ஏன் கொண்டு வரக்கூடாது? அது எனக்கு தானே நல்லது, பக்கத்து வீட்டுக்கு தானே நல்லது. அடாப்ஷனுக்கு செய்யக்கூடிய அக்கறைகளை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொண்டு வரக்கூடாதா அப்படின்னா கொண்டு வரணும். இது அதாவது நான் ஒப்புதல் வாங்குவது என்பது என்னுடைய கடமை, மெயின்டைன் பண்ணுறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி நான் ஒரு முறையோ 5 வருடத்துக்கு ஒரு முறையோ 10 வருடத்துக்கு ஒரு முறையோ நான் போய் பண்ணணுங்கிற ஒரு ரூலை நீங்கள் கொண்டு வந்தால் தான் அது வேலை நடக்கும். குறைந்தபட்சம் ஒரு போர்டு, அது சிங்கிள் வீடாக இருக்கிறேன் சார், ஃபைனோட நீங்கள் ஒரு ரூல்ஸ் இருக்குது, ரூல்ஸை வயலேட் பண்ணிட்டாங்கன்னா ஃபைனோட நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்கன்னாலே பக்கத்தில் உள்ளவங்களும் அதே மாதிரி கட்டிட்டு ஃபைன் நான் கட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்களே. இதுவே பெரிய. நீங்கள் உங்கள் பத்திரிகையிலேயே எத்தனையோ படிக்கிறீங்களே, ரைடு விட்டாங்க, உள்ளே போனேன், உங்ககிட்ட வருமானத்துக்கு மீறிய பணம் இருந்தது, நீ என்ன பண்ண, பெனால்ட்டியை கட்டினேன், சரின்ட்டு பஞ்சநாமா கொடுத்துட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். இப்படி தானே இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அதே, எல்லாத்துக்கும் அதே தானே பண்றீங்க. அப்ப டெமாலிஷ் அப்படிங்கிற ஒரு புள்ளி இல்லவே இல்லை. டெமாலிஷ்ங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கு. நான்
ஐயா எப்போதும் என்ன சொல்லுவார், தண்டனை தீவிரமாக இருந்தால் தான் தப்புக்கள் குறையும்னு பலமுறை சொல்லியிருக்காரு. இங்கே தண்டனைக்கு வேலையே இல்லை. டெமாலிஷ் பண்ணாததுக்கான அத்தனை விஷயங்களையும் நம்ம பண்ண நினைக்கிறோம். குறைந்தது ஒரு போர்டு வைக்கணுமா வேண்டாமா, இந்த கட்டடம் இந்த அனுமதியோட இந்த நம்பரோட நான் பெற்றிருக்கேன், சின்னதான வீடாக இருக்கட்டும் அல்லது மிகப்பெரிய குடியிருப்பாக இருக்கட்டும், இதை கட்டினவர் இவர் தான், இதுக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்தது இந்த டிபார்ட்மெண்ட்டு, இதுக்கு எலக்ட்ரிக்கல் கொடுத்தது இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு போர்டு வைக்க சொன்னால் அந்த போர்டிலே எல்லா தகவலும் வந்துரும்ல. யார்கிட்ட அனுமதி பெற்றோம், எத்தனைக்கு அனுமதி பெற்றோம், அதனுடைய ஃபைல் நம்பர் என்ன, ஒரு போர்டு வைக்க சொல்ல முடியாதா? நான் பார்த்துப்பேன்ல. இப்போ என்கிட்ட ஒரு பறக்கும் படையை நான் ஏற்படுத்திக்கிட்டு தமிழ்நாடு பூரா கட்டடங்களை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த போர்டை வச்சு பார்த்துட்டு இது மாதிரி வீடு இருக்கான்னு பார்த்துட்டு நான் ஈஸியாக போயிடுவேனே. எந்த விதத்திலும் தப்பு செய்கிறவங்க மாட்டிக்கூடாது. தப்பு செய்கிறவங்க தப்பிக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களையும் செய்யணும். உடனே நீதிமன்றம் ஒரு குறுக்க வந்து நீதிமன்றம் திரும்ப வருது அப்படிங்கும்போது நீதிமன்றத்தினுடைய கேள்விகளுக்கு செவி சாய்க்க மாட்டாங்களா சார்? சார் செவி சாய்க்கல சார். இதில் வந்து எப்படின்னா அதில் எப்படி பதில் சொன்னால் எனக்கு அது காரணம் என்ன, சிஎம்டிஏல இருக்குதுங்க. சிஎம்டிஏல பார்க்கணும், ஃப்ளையிங் ஸ்குவாடுன்னு தனி டீம் இருக்குது. சிஎம்டிஏல என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டீம்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது சார். இதில் என்ன பிரச்சனை, பொலிட்டிக்கல் அதிகாரம் நெருக்கடியில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் சார். சென்னையில் டிநகரில் பிரபலமான ஜவுளி நிறுவனம் ஒன்று சமீபத்தில் தீப்பிடிச்சு அந்த பில்டிங்கை டெமாலிஷன் பண்ணி அவங்க வந்து முறைப்படி பக்காவாக சிஎம்டியோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அந்த பில்டிங் கட்ட போகிறாங்க. அந்த பில்டிங் கட்ட போகும்போது சிஎம்டிஐயில் வந்து அனுமதி பக்கா கொடுத்தாச்சு. அதாவது முறைப்படி அந்த தீப்பிடிச்சி எரிஞ்சு அந்த பில்டிங்கை டெமாலிஷன் பண்ணி முறைப்படி பக்காவாக எல்லா சட்ட ரீதியான எல்லா அங்கீகாரம் பெற்று அவங்க அனுமதி வாங்கியாச்சு, பேப்பர் வாங்கியாச்சு. பேப்பர் வழங்கும்போது அந்த பில்டிங் கட்டக்கூட நேரத்தில் அந்த பில்டர்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கிறதுக்கு அன்னைக்கு உள்ள ஆளுங்கட்சியிலேருந்து கடுமையாக சிஎம்டியில் உள்ள அந்த துறை சார்ந்த அதிகாரிக்கு கடுமையாக நெருக்கடி கொடுக்குறாங்க. அந்த அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி நான் வாங்க முடியாது, எல்லாம் பக்கா வாங்கியாச்சு. ஏற்கனவே நொந்து நூலாக போய் அந்த ஜவுளி நிறுவனம் நொந்து நூலாக போய் எல்லாம் இழந்து இன்றைக்கி பக்கா வாங்கி வைக்கும்போது நீங்கள் அவங்ககிட்ட போய் வாங்கினா என்ன அர்த்தமாகன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அதாவது இன்றைக்கி இன்றைக்கி வந்து கடந்த 3 வருஷத்தில் ஒரு நிலைப்பாடை பார்த்திங்கன்னா எல்லா பில்டர்களுமே துறை சார்ந்த அந்த யாருக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி தான் சார் பக்கா கட்டுறாங்க. இல்லை வந்து பில்டிங் கட்ட முடியாது. 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் தான் நம்ம முன்னனுமதி பெற வேண்டும். 20,000ன்னு அவர் சொன்னார். ஆக்சுவலாக 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வேற ஒரு அனுமதி முறை, 20,000 கம்மிக்கு வேற ஒரு அனுமதி முறை. இல்லை நான் வந்து சென்னை அனுமதி எல்லாத்துக்கும், அதாவது நான் வந்து சென்னை ஏற்கனவே பில்டப் நல்ல டெவலப் ஆகிடு 2012 பிறகு விரிவாக்கம் செய்யப்பட்ட சென்னை இதில் தான் பொதுவாக பில்டிங் புது பில்டிங் அங்கே தான் அதிகாரிகளும் சரி பில்டிங்ஸ் அப்ரூவ் வாங்குறது அங்கே தான். இன்றைக்கி சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஏசியும் ஏ ஸ்கொயரும் ஈயும் சேர்ந்து அந்த பில்டர்கிட்ட இன்றைக்கி ஒர்க்கை விட பில்டிங் அப்ரூவில் தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. காரணம் இதில் தான் எல்லாமே அன்கோப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் வெளிப்பட என்னால் நாளும் சொல்ல முடியாதனால தான் இது நீதிமன்றத்தினுடைய தன் கவலை என்னதான் வெளிப்படுத்தினாலும் கண்டிக்கிறாங்க. அவங்க மேல் நடவடிக்கை எடுக்க முடியாது சார். ஆட்சிகள் 5 வருஷம் மாறும் போகும். இந்த ஆட்சி நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா சிஎம்டி என்பது பணம் குளிக்கக்கூடிய நடவடிக்கை எடுத்தீங்க, பெனால்டி கேட்பாங்க சார். அந்த நேரத்தில் ஃபார்மாலிட்டிக்காக ஏதாவது ஒரு இது பண்ணிட்டு விட்டுருவாங்களே தவிர திரும்ப அதை வந்து மீண்டும் பழைய குருடைய கதத்தோடு தான் நீங்கள் இருக்குன்னு தவிர. நீங்கள் உதாரணத்துக்கு சென்னை ரிப்பன் பில்டிங்கில் இருக்கிற அந்த கணக்கில் வந்து ஒரு 13 வருஷத்தினுடைய அந்த பில்டிங் அந்த ரிப்பன் பில்டிங்கில் டவுன் பிளானிங் அப்ரூவல் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 60% சட்டத்துக்கு புறம்பான அப்ரூவ் கொடுத்தது, சட்டப்பூர்வத்துக்கு புறம்பான கட்டின அந்த பில்டிங் கட்டின வழக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு நாங்கள் பெனால்டி வாங்கிட்டோம் அப்படிங்கிறத அதுக்கு அவங்க சார் துறை சார்ந்த அதிகாரி ஐடியா கொடுத்துருவாங்க சார். துறை சார்ந்த ஐடியா கொடுத்துருவாங்க. அந்த எரிந்த கட்டடத்தில் எந்த விதிமீறல்களும் வரலைங்கிறதுனால தான் அடுத்தது நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் அந்த நெருப்பு ஏன் அவ்வளோ தூரத்துக்கு பற்றிக்குச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி ராத்திரி 2 மணிக்கு எனக்கு 4 வண்டி வேணும்னு கேட்குறாங்க, ஃபயர் வெஹிக்கிள் வேணுங்கிறாங்க. 2 தான் அவங்கக்கிட்ட வருது. அதற்கப்புறம் அந்த தீ பற்றிக்கிட்டே போகுது, 8 வேணும்னு கேட்குறாங்க. இல்லைங்க தண்ணி நிரப்பிட்டுருக்குன்னு சொல்லுது. ஃபயர் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஃபெயிலியரால் தான் அந்த கட்டடம் மொத்தமாக எரியக்கூடிய அளவுக்கு போச்சு. இல்லைனா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே தீர்ந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான பிரச்சனை. அதே நெருப்பு பகல் நேரத்தில் வந்திருந்ததுன்னா 1 மணி நேரத்தில் அவங்களே தீர்த்திருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இதுக்கு தான் நீதிமன்றம் உங்களுக்கு மழையை மட்டும் சொல்லுது, நான் மற்றதையும் சொல்லுவேன். அதாவது ஒரு இடத்துல ஒரு கட்டடம் கட்டப்படுதுன்னு சொன்னால் அங்கே ஃபயர் ஸ்டேஷன் வந்து ஃபுல்லாக எக்யூப்டாக இருக்கா, இங்கே இத்தனை மனிதர்கள் வரக்கூடிய ஒரு இடம். இப்போ ரங்கநாதன் சீட்டில் ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதற்கு என்ன மாதிரியான செட்டப் இருக்குது, அதே இன்னும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் அனுமதி கொடுக்குறாங்க. ஆமாம் அது கொடுக்குறாங்க. மல்டி லெவல் கார் பார்க்கிங் எல்லா இடத்துலையும் கொண்டு வர்றாங்க. மல்டி லெவல் கார் பார்க்கிங்கில் கொண்டு போய் காரை வச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடவடிக்கை நடந்துகிட்ருக்கு. போதுமான வகையில் இருந்துகிட்ருக்கான்னு கேட்டால் போதுமான வகையில் இல்லை. 2 உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன்.
கும்பகோணத்தில் ஒரு பள்ளி வந்து நெருப்பு எனக்கு வருது. மல்டி லெவல் கார் பார்க்கிங் நீங்க எங்கேயோ வச்சுக்கோங்க, கடை எங்கேயோ இருக்கு அப்படிங்கிறது ஒரு சரியான பார்வை இருக்கும். அதாவதுங்க மல்டி லெவல் அந்தந்த கடையில் ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங்கிறது நீங்கள் பாண்டி பசார் போனாலும் உஸ்மான் ரோட் எல்லா போனாலும் கடைகள்லயும் இருக்காது. சிலதெல்லாம் எப்படி தெரியுமா, நீங்கள் எப்படி வந்து போகிறீங்கிற அடிப்படையில் தான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. தியேட்டர்னா அப்படி கிடையாது. ஒரு ஆள் உள்ளே போனால் 2 மணி நேரத்துக்கு வெளில வர மாட்டான். அதனால் நீங்கள் வந்து அங்கே ஒரு பார்க்கிங்கை வைக்கிறீங்க, பணம் வாங்குறீங்க அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். கடைக்கு நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு சொல்ல வர்றது 2 விஷயம்தான். நீங்கள் வந்து இப்போ இன்னி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை தெரியல. ஒரு பில்டிங் பெருசாக இடிஞ்சு விழுந்தால் என்ன ஆகுங்கிறதுக்கு கோடிட்டு காட்டுறதுக்கு 15 வருஷத்தில் ஒரு கும்பகோணம் ஸ்கூலு, ஒரு திருச்சி கல்யாண மண்டபம், ஒரு இந்த பில்டிங் ஒன்று கீழே நாமளே தள்ளி விட்டோமே அந்த பில்டிங்னு ஒரு 4-5 உதாரணம் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு எர்த்குவேக் வந்தாலோ அல்லது ஒரு சீதோஷ நிலை மாறினாலோ ஒவ்வொரு கட்டடத்துக்கும் என்ன ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கும் போது அதனுடைய கதைகளே வேற விதமாக இருக்கு. சொல்ல வந்தீங்க, அதாவது மழைநீர் கால்வாய் இருக்குல்ல சார், இந்த மழைநீர் திட்டம் வந்து மழைநீர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மா சிஎம் வரும்போது கம்பல்சரி ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த மழைநீர் சேமிப்பு திட்டம் கிராமத்தில் இன்னும் நல்ல சக்ஸஸ். ஆனால் சென்னை புறநகரில் சமீப காலமாக அந்த வந்து மழைநீர் சேமிப்பை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் சிமெண்ட் ரோடை போட்டு உடம்புலாம் ஹீட்டாகி பருவநிலையும் மாறக்கூடிய நிலைப்பாடு. அதுவும் ஒரு காரணமாக ஒரே ஒரு வரி சிமெண்ட் ரோடு போடுறதன் மூலமாக தண்ணியை நீங்கள் வாங்கிக்கூடிய சக்தியை, நிலத்துக்கு தண்ணியை வாங்கிக்கூடிய சக்தியை தவிர்த்துடுறீங்க. அது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடும். நன்றி சார். காங்கிரீட் காடான சென்னை, விதி மீறுபவர்களுக்கு விருது வழங்கப்படுமா? சார்ந்த விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. பத்திரிகையாளர் VS ராமன், அரசியல் விமர்சகர் TDS ரவி. இருவரையும் நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.